தமிழ்நாட்டுல கடந்த 20 வருட காலமா அனைத்து அரசு ஊழியர்களோட கோரிக்கையா இருக்கிறது என்னன்னா, பழைய ஓய்வூதிய திட்டத்தை திரும்பவும் கொண்டு வாங்க, எங்களுக்கு புதிய ஓய்வூதிய திட்டம் பிடிக்கல அப்படின்றதுதான். அந்த 20 வருட கோரிக்கைய மாண்புமிகு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தன்னோட திராவிட மாடல் ஆட்சியில நிறைவேற்றிருக்காரு. அதுக்காகவே தமிழ்நாடு அஷ்யூர்ட் பென்ஷன் ஸ்கீம், அதாவது டாப்ஸ் அப்படின்ற புதிய திட்டத்தை செயல்படுத்திருக்காரு. சரி, முதல்ல ஏன் இந்த கோரிக்கை? பழைய ஓய்வூதிய திட்டத்துக்கும் புதிய ஓய்வூதிய திட்டத்துக்கும் திராவிட நாயகர் செயல்படுத்தியிருக்க இந்த டாப்ஸ் திட்டத்துக்கும் என்ன வித்தியாசம்? டாப் ஸ்கீம் முன்னாடி இருந்த புதிய ஓய்வூதிய திட்டத்தை விட எந்த வகையில சிறந்ததா இருக்கு? இந்த எல்லா டீடைல்ஸையும் இந்த வீடியோல பார்க்கலாம். 2001க்கு முன்னாடி வரைக்கும் வேலைக்கு சேர்ந்த அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டமும், 2001க்கு அப்புறம் வேலைக்கு சேர்ந்தவங்களுக்கு புதிய ஓய்வூதிய திட்டமும் பொருந்தும்னு சொல்லியிருந்தாங்க. திட்டம் முதலீடு அடிப்படையில இருந்துச்சு. அதாவது பழைய ஓய்வூதிய திட்டத்தை பொறுத்த வரைக்கும் அரசு ஊழியர் கடைசி மாசம் வாங்கின சம்பளத்துல 50% அப்படியே பென்ஷனா கொடுத்துடுவாங்க. அதாவது 60,000 ரூபாய் சம்பளம் அப்படின்னா 30,000 அப்படியே பென்ஷனா கொடுத்துருவாங்க. ஆனா புது ஓய்வூதிய திட்டத்துல ஊழியரோட சம்பளத்துல இருந்து 10% மட்டும் எடுத்து கவர்மெண்ட்டும் அதோட 14% பணத்தை சேர்த்து அந்த பணத்தை ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இப்போ அந்த ஊழியர் ரிட்டையர்ட் ஆகும் போது இன்வெஸ்ட் பண்ண பணம் பிளஸ் அதுல வந்த லாபம் ரெண்டுத்தையும் சேர்த்து இருக்க பணத்துல 60% செட்டில்மெண்டா கொடுத்துருவாங்க. மீதி 40% மட்டும் பென்ஷனா கொடுப்பாங்க. இதுல ஷேர் மார்க்கெட்ல லாபம் வரல அப்படின்னா பென்ஷன் ரொம்பவே கம்மியா கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ரிஸ்க்கும் அதிகம். அதனாலதான் அரசு ஊழியர்கள் எங்களுக்கு பழைய பென்ஷன் ஸ்கீம் கொடுங்க அப்படின்னு 20 வருஷமா கேட்டுட்டு இருந்தாங்க. அடுத்து அகவிலைப்படி டியர்னஸ் அலவன்ஸும் பழைய பென்ஷன்ல கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனா இந்த அலவன்ஸ் புது பென்ஷன் ஸ்கீம்ல கட் பண்ணிட்டாங்க. அடுத்து அரசு ஊழியர் இறந்து போனாலும் பழைய பென்ஷன் ஸ்கீம்ல ஊழியரோட குடும்பத்துக்கும் அவங்க வாங்கிட்டு இருந்த பென்ஷன்ல 50% குடும்பத்தினருக்கு கிடைக்கும். அதாவது 30,000 ரூபாய் பென்ஷன் அப்படின்னா 15,000 அவங்களுக்கு கிடைக்கும். ஆனா புது பென்ஷன் ஸ்கீம்ல ஊழியரோட குடும்பத்துக்கு பென்ஷன் உத்தரவாதம் கிடையாது. இதுதான் பழைய மற்றும் புதிய ஓய்வூதிய திட்டத்துக்கு நடுவுல இருக்கிற பெரிய வித்தியாசங்கள். சரி, இப்போ திமுக அரசு கொண்டு வந்திருக்க தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் எந்த வகையில சிறந்ததா இருக்கு அப்படின்றத பாப்போம். அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டம் மாதிரியே அவங்க கடைசி மாசம் வாங்கின சம்பளத்துல 50% பென்ஷனா வழங்கப்படும். அரசு ஊழியர் இறந்து போயிட்டாரு அப்படின்னா அவங்க குடும்பத்தாருக்கு அந்த ஊழியர் வாங்கிட்டு இருந்த பென்ஷன்ல இருந்து 60% வழங்கப்படும். அதாவது அந்த ஊழியர் 30,000 ரூபாய் பென்ஷன் வாங்கிட்டு இருந்தாருன்னா அதுல 60% 18,000 அவருக்கு கிடைக்கும். ஓய்வூதியம் வாங்குறவங்களுக்கு அகவிலைப்படி, அதாவது டியர்னஸ் அலவன்ஸ் வருஷத்துல 2 முறை வழங்கப்படும். ஒவ்வொரு 6 மாசத்துக்கும் இது உயர்த்தி வழங்கப்படும். அரசு ஊழியர் ஓய்வு பெறும்போது இறந்தாலும் இல்ல பணிக்காலத்துல இறக்க நேரிட்டாலும் அவங்களுக்கு 25 லட்சம் மிகாம பணிக்கொடையும் வழங்கப்படும். இந்த உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தின்படி ஓய்வூதியம் வாங்குறதுக்கான தகுதி பணி காலத்தை நிறைவு செய்யாம பணியை விட்டு போனாலும் கூட அவங்களுக்கு குறைஞ்சபட்ச ஓய்வூதியம் வழங்கப்படும். இந்த உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்துக்காக இப்போதைக்கு தமிழ்நாடு அரசு கூடுதலா 13,000 கோடியை ஒதுக்கியிருக்காங்க. ஆண்டுதோறும் இந்த டாப்ஸ் திட்டத்துக்காக 11,000 கோடியை நிதியாவும் வழங்க போறாங்க. இதுவரைக்கும் தமிழ்நாட்டுல நீண்ட காலமா நிலுவையில இருந்த பல கோரிக்கைகள் திமுக ஆட்சி காலத்துல தான் நிறைவேற்றப்பட்டிருக்கு. அந்த வகையில ஆசிரியர்கள் மற்றும் அரசு ஊழியர்களோட 20 ஆண்டு கால கோரிக்கையான ஓய்வூதிய திட்ட கோரிக்கையும் அவங்க எதிர்பார்த்ததை விட மிக சிறப்பான முறையில திராவிட மாடல் ஆட்சியில நிறைவேற்றிருக்காரு மாண்புமிகு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள். இதன் மூலமா திமுக கழக ஆட்சி என்னன்னைக்கும் மக்களுக்கான ஆட்சி அப்படின்றத இன்னொரு முறை நிரூபிச்சிருக்காரு திராவிட நாயகர்.